பிரெக்னன்சில உடம்பு குளிர்ச்சியா வச்சுக்கக்கூடிய கூலிங் ஃபுட்ஸோட ரோல் என்ன அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம். ஆக்சுவலா மாடர்ன் மெடிசின்ல ஈட்டிங் சப்ஸ்டன்ஸ், கூலிங் சப்ஸ்டன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. பட் த சோ கால்டு கூலிங் ஃபுட்ஸோட ரோல் பிரெக்னன்சில என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இளநீர். இளநீரை பவர் ஹவுஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ் சொல்லலாம். இதுல நீர் சத்து அதிகம், அதே மாதிரி பொட்டாசியம் லெவல்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நம்மள ஹைட்ரேட்டடா வச்சுக்கும். பிரெக்னன்சில வரக்கூடிய இந்த கை கால் வலி, மசில் கிராம்ஸை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இளநீர் கட்டாயம் எடுத்துக்கலாம். ரெண்டாவது தயிர் மோர். இதை நேச்சுரல் ப்ரோபயோட்டிக்னு சொல்லலாம். எல்லா கர்ப்பிணிகளுமே தன்னோட உணவுல ஒரு நாளைக்கு ஒரு கப் தயிரோ இல்ல மோரோ கட்டாயம் எடுத்துக்கிறீங்களான்னு பாத்துக்கோங்க. இது நம்மளோட குடல் ஆரோக்கியத்தை, கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ பிரெக்னன்சில லேடிஸ்க்கு கட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆனா குழந்தையோட இம்யூனிட்டி, குழந்தையோட கட் என்விரான்மெண்ட், நேச்சுரல் ப்ரோபயோட்டிக் என்விரான்மெண்ட் இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது குழந்தைக்குமே ரொம்ப நல்லது. மூணாவது பாத்தீங்கன்னா பனவெல்லம். இந்த பனவெல்லத்துல அயன் கண்டென்ட் ரொம்ப அதிகம். ஸோ இந்த ரத்த சோகை வராம பாத்துக்கும் பிரெக்னன்சி சமயத்துல. பட் உங்களுக்கு சுகர் இருக்குன்னா இதை நீங்க லிமிட்டடா தான் எடுத்துக்கணும். உங்க டாக்டர் கேட்டுட்டு தான் எடுத்துக்கணும். நாலாவது பழ வகைகள்ல தர்பூஷணி, முலாம்பழம், சாத்துக்குடி, ஆரஞ்சு இது எல்லாத்துலயும் நீர்ச்சத்தும் எலக்ட்ரோலைட்ஸும் ரொம்ப அதிகம். அடிக்கிற வெயிலுக்கு எல்லாரும் இது டெய்லி எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு பாத்துக்கோங்க. அது இல்லாம முக்கியமா தண்ணி, ஒரு நாளைக்கு 3ல இருந்து 4 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க. அண்ட் குக்கும்பர்லயுமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் அதிகம். ஸோ இது நம்மள ஹைட்ரேட்டடா வச்சுக்கும், ஃப்ரெஷ்ஷாவும் வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த கூலிங் ஃபுட்ஸ் பிரெக்னென்ட் உமன் மட்டும் கிடையாது, எல்லாருமே இந்த வெயில் காலத்துல எடுத்துக்கலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச பிரெக்னென்ட் உமனுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் யூசுவலா இந்த ஃபுட்ஸை நீங்க ஈவினிங்க்கு மேல எடுக்காம இருக்கிறது நல்லது.